ஹலோ ஆல், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து ஒரு விலாகோடு நான் வந்துட்டேன். ஐம் வெரி ஹாப்பி தட் நிறைய பேர் என்னோடய விலாகை பார்க்குறீங்கன்ட்டு. பட் யாருமே லைக் போட மாட்றீங்க. இஃப் இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. நைட் ரொட்டீனும் சேர்த்துக்கலாம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நைட்லேருந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நைட் பார்த்திங்கன்னா நைட்டுங்கிறது சொல்கிறத விட இது ஒரு 7 o'clock நான் எடுத்திருப்பேன். அந்த டைமில் சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை ஒரு பக்கம் வேக போட்டிருந்தேன். இது என்கிட்ட ஒவ்வொரு சைஸில் இருந்துச்சு. பெருசாக கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அதனால் ஓரளவுக்கு ஒரே சைஸில் இருக்க கிழங்காக பார்த்து எடுத்து போட்டு வேக வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் வர்றப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு டின்னர் ரெடி பண்ணோம். என்ன ரெடி பண்ணலான்னு அதுவே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட ரவை இருந்துச்சு. இந்த டைம் மளிகை சாமான் போடும்போது ரவையும் சேர்த்து போட்டிருந்தேன். நான் உப்புமாலாம் அடிக்கடி செய்ய மாட்டேன். எனக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 4 years ஆகிடுச்சு. இப்போ இந்த 4 yearsல ஒரு 2 times தான் நான் உப்புமா பண்ணியிருப்பேன். என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனாலே நான் உப்புமா பண்ண மாட்டேன். இன்றைக்கு திடீர்னு ஓகே நம்ம உப்புமா பண்ணால் என்ன, நான் ரவை வாங்குறதே கிச்சடி பண்ணுறதுக்காக தான். கிச்சடி பண்ணால் 2 பேருக்குமே பிடிக்கும். பட் இன்றைக்கி நான் மட்டும்தான் டின்னர் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஓகே நம்ம இன்றைக்கி உப்புமாவே பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. உப்புமாவே பண்ணிவிட்டு கூட நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. என்ன ஒரு காம்பினேஷன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் நான் பாதி உப்புமா கூட மீன் குழம்பும் பாதி உப்புமா கூட கொஞ்சம் சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வாக் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளில போனப்போ இந்த மணி பிளான்ட் என் கையில் மாட்டிக்கிச்சு. ரொம்ப நாளாக மணி பிளான்ட் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்டு நமக்கு கிடைக்கல. இதுக்காகவே ஒரு நாள் என் ஹஸ்பண்டை வாக்கிங்லாம் கூப்பிட்டு போனேன். என்னோடய பழைய ஹாஸ்டல் இருக்கிற சைடில் சும்மா வெளியிலேயே நிறைய மணி பிளான்ட் படர்ந்து கிடக்குமா, அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு நாள் 2 பேரும் வாக்கிங்லாம் போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி எங்களால் இந்த மணி பிளான்ட்டை எடுத்துகிட்டு வர முடியல. அப்போ நிறைய ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு 2 வருஷத்துலேயே பயங்கர சேஞ்ச் ஆகிருக்கு அந்த பிளேஸ்லாம் போய் பார்க்கும்போது. அதனால் எங்களுக்கு அது கிடைக்கல. இப்போ சும்மா அப்படி கடைக்கு போயிட்டு வந்தேன். வரும்போது மரத்துலேருந்து அப்படி தொங்கிட்டு இருந்துச்சு. நான் அதை எடுக்கணுங்கிற இன்டென்ஷனில் எடுக்க, நான் எப்பவும் போல தான் நான் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா ஏதாவது பக்கத்தில் கை கெட்டுற மாதிரி இலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி பிடிச்சி இழுத்து விளையாடுற பழக்கம். அந்த மாதிரி நார்மலாக அதை பிடிச்சி இழுக்கும் போது ஒரு கொத்தி என் கையோடு வந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், நம்ம ரொம்ப நாளாக மணி பிளான்ட் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை என்கிட்ட அந்த ஒரு ஜாடி இருந்துச்சு பாருங்கள், அந்த உப்பு ஜாடி என்னோடய கிச்சனில் நிறைய சமைக்கும் போது பார்த்துருப்பீங்க. அந்த ஜாடியை வச்சுருப்பேன், அதில் உப்பு போட்டு வச்சுருப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. அது எம்டியாக தான் இருக்கும். அதை இன்றைக்கி பிளான்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் கொஞ்சம் அதை போட்டு வச்சுட்டு அப்புறம் ஹால்லேயும் ஒரு 2 இடத்துல போட்டு அந்த புத்தர் இருப்பார் அது பக்கத்துலேயும் அப்புறம் மேலே நடுவில் ஒரு இடத்துலையும் வச்சேன். அண்ட் இந்த கிச்சன் செவரில் பார்த்திங்கன்னா எல்லோவாக இருக்கும். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் என்னோடய சிம்பிள் சாம்பார் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கர் விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டோன்னா 4-5 விசில் விட்டோன்னா பருப்பு நல்லா அந்த மாதிரி குழஞ்சிரும். அதுக்கப்புறம் கரண்டியாலேயே சும்மா கிண்டி விட்டோன்னா போதும். கடையணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு மசிஞ்சு தான் இருக்கும். அது கூடயே வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி அண்ட் இன்றைக்கி நான் முள்ளங்கி சாம்பார் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால முள்ளங்கியும் சேர்த்துக்கிறேன். கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது முழுக்க கலருக்காக மட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் ஒரு அந்த சின்ன டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் 4 or 5 சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்மளோட சாம்பார் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அந்த சாம்பார் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி கரைச்சி அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொத்தமல்லி அதோடையே சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 minutes கொதிக்க விட்டால் போதும். அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்குன கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அண்ட் கருவேப்பிலை. இந்த வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தாளிக்கும் போது. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு வந்தால் மட்டும்தான் இது ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட சாம்பாருக்கு. அதனால் நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே நம்ம சாம்பாரில் சேர்த்துட்டு
உடனே அந்த கரண்டி அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் மூடி எடுத்து மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து உள்ளேயே இருக்கும். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ட்ரிக். இந்த vlog வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போட மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான vlogல மீட் பண்ணலாம். Until then, it's bye from Selva. Bye.